வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி என்ன ரெமெடி பண்ண போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒன் ஆஃப் த ஃபேவரட் மாங்காய் பச்சடி தாங்க செய்ய போகிறோம். இந்த ஏப்ரல் மே வந்தாலே நம்ம மாங்காவை மிஸ் பண்ணவே மாட்டோங்க. அந்த மாங்காய் கூட நல்லா இனிப்பு புளிப்பு உப்பு காரம்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்டான இந்த பச்சடியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ இந்த மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு நம்ம 2 மாங்காய் எடுத்துக்கலாங்க. இந்த மாங்காய் நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்ச்சதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சின்ன பொருளாக இருந்தாலும் பெரிய பொருளாக இருந்தாலும் நம்ம வீட்டில் காய்ச்சதுன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது பழுத்து சாப்பிடும் போது மாசா டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு மாங்காய் நல்லா 1 கிலோ வருங்க. அவ்வளோ பெருசாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த மாங்காவை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டோம். 2 மாங்காய். இந்த மாங்காவுக்கு நான் 150 கிராம் பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்குறேங்க. வெல்லத்தில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பெருங்காய பொடி எடுத்துருக்குறேன். நான் என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லைங்க, அதனால் கட்டி பெருங்காயத்தை பொடி பண்ணி எடுத்துருக்குறேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம். 2 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக கொட்டைகளெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இது தோல்கள் எல்லாம் சீவிட்டு நல்லா துருவியும் செய்யலாங்க. அது சாப்பிட்றதுக்கு நல்லா ஜாம் மாதிரி வாயில் வச்ச உடனே டக்குன்னு கரைஞ்சிடும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி செய்ய போகிறோங்க. எனக்கு ஒரு மாங்காவே நல்லா 800 கிராம் வந்திருக்குங்க. அதனால் நான் ஒரு மாங்காய் மட்டும் எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலை அடுப்பில் வச்சுக்கலாங்க. வாணல் சூடான பிறகு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த மாங்காய் பச்சடிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வைத்த கடுகு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வைத்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. 2 காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயத்தை தட்டி வச்சுருந்தோம்ல, அந்த பெருங்காயத்தையும் இது கூட சேர்த்து பொரிச்சிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு அது கரைஞ்சி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூட மாங்காயை சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வைத்து மாங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 2 மாங்காய் செய்யலான்னு நினச்சேன். பட் ஒரு மாங்காய் கட் பண்ணும் போதே நிறைய குவான்டிட்டி வந்துடுச்சுங்க. அதனால் நான் ஒரு மாங்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு மாங்காவே நல்லா இங்கே பாருங்கள் 800 கிராம் வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது செய்யும் போதே எப்போ முடிப்போன்னு இருக்குங்க. நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றத விட சும்மாவே சாப்பிட்றலாங்க. அந்த அளவுக்கு நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. அந்த தோல்களோட இந்த பச்சடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இது வேகணும்ல, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியை நம்ம ரொம்ப சேர்க்கவே கூடாது. ஒரு அரை கிளாஸ் சேர்த்தா போதுங்க. அந்த பக்குவத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாங்க. பட் இந்த மாங்கான்றதால ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுங்க. இப்போ இந்த மாங்காய் இந்த உப்பு காரத்தோட 50% வேகட்டுங்க. 50% அந்த வெல்லத்து கூட வேகும்போது நல்ல ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, நமக்கு 50% நல்லா இந்த காரத்து கூட மாங்காய் வெந்து வந்திருக்கு பாருங்கள். பாதி பக்குவம் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வைத்த வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வெல்லத்தில் மண் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சு வடிகட்டியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ என்னுடைய வெல்லத்தில் மண் இல்லைங்க, அதனால் நான் டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேங்க.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த வெல்லத்தை நம்ம சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் நல்லா இலகி வருங்க. நல்லா இலகி வரும். இந்த வெல்லத்து கூடவே ஒரு 50% வேகும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதை நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாங்காய் சீசன் வந்தாலே மிஸ் பண்ணவே மாட்டோங்க. செய்த உடனே 2 நாள் தாங்க ஃபுல்லாக காலி ஆகிடும். சும்மாவே ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுடலாங்க. நிஜமாகவே அந்த அளவுக்கு பக்கா டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த தோலோடு சாப்பிடணும், அப்போ தான் அதில் டேஸ்ட்டே இருக்குங்க. அதை கடித்து சாப்பிடும்போது தான் நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா இந்த வெல்லத்திலே வேகட்டுங்க. அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஒரு தயிர் சாதத்து கூட சாப்பிடும்போது பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்டுக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு இந்த பக்குவத்தில் எடுக்கும்போது தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக கெட்டித்தன்மையாக ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டான மாங்காய் பச்சடி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதோ பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. உடனே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. நல்ல நாக்கில் எச்சி ஊறுதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல சூடாக இருக்குங்க. இப்போ நமக்கு இது ஆறி வரும்போது நல்லா கெட்டித்தன்மையாக வந்துடுங்க. மிஸ் பண்ணாமல் இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதத்து கூடலாம் இந்த மாங்காய் பச்சடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குங்க. நமக்கு போர் அடிச்சுதுன்னா ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்றது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா ஒரு நாள் ஃபுல் டே வச்சுருக்கிறதே பெரிய விஷயங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்கங்க. பட் இது 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ 2 நாள் கேட்டு போகாமல் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் இந்த சீசனுக்கு மாங்காவை மிஸ் பண்ணாமல், இந்த பச்சடியும் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஐஸ்கிரீமு, குல்ஃபி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி மற்ற வீடியோக்களும் செக் பண்ணி செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.